வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பியினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். சக்தி பீடம் அப்படின்னு சொன்னால் நிறைய சக்தி பீடங்கள் இருக்கிறது. அதிலே கமலாலயம், கல்தேர் ஓடி காராம் பசு கறந்து கமலாலயம் வெற்றினால் உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று இறைவன் இறைவி இடத்தில் கூறிய இடம் திருவாரூர். இந்த திருவாரூர் நிறைய சிறப்புகள் கொண்ட ஒரு ஊர். இசை ஞானியார் அப்படின்னு சொல்லக்கூடிய 63 நாயன்மார்களில் ஒருவனானவர் இங்கே பிறந்து முக்தி அடைந்தவர். மகாலட்சுமியும் திருமாலும் தனக்கு குழந்தை வேண்டும் என்று சிவபெருமானிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அப்படி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது சிவபெருமான் ஒரு மரகத லிங்கத்தை பெருமாளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். பெருமாள் தினமும் அதை தன்னுடைய ஹிருதயத்திலே வைத்துக் கொண்டு இன்றளவும் பார்த்தீர்களேயானால் இந்த சிவாச்சாரியார்கள் என்ன செய்வார்கள் என்றால், சிவபூஜை முடிந்தவுடன் அந்த சிவனை ஹிருதயத்திலே சேர்த்துக் கொள்ளுவார்கள். இது திருமால் தொடங்கி வைத்த செய்தி. இவர்களாக செய்யவில்லை. ஆச்சார அபிஷேகம் செய்து கொண்டவர் சிவாச்சாரியாராக இருக்கக்கூடியவர்கள் அந்த சிவலிங்கத்தை பூஜை செய்துவிட்டு அந்த லிங்கத்தினுடைய உயிர் சக்தியை தன்னுடைய ஹிருதயத்திலே சேர்த்துக் கொள்ளுவார்கள். பெருமாள் ஹிருதயத்திலே வைத்து பூஜை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது இந்திரனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த மரகத லிங்கத்தை இந்திரனுக்கு வழங்கினார் பெருமாள். அப்பொழுது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு சண்டை வந்தது, ஒரு போர் மூண்டது. முசுகுந்த மன்னர் அப்படிங்கிறவர் இந்த இந்திரனுக்கு உதவி புரிந்தார். அந்த போரில் இந்திரனும் வெற்றி அடைந்தார். அப்பொழுது இந்த மன்னர் இந்திரனிடத்திலே ஒரு பிரார்த்தனை வைத்தார். தாங்கள் எனக்கு ஏதாவது உபாயம் செய்ய வேண்டும், கண்டிப்பாக செய்கிறேன். இதுதான் வேணும்னு அவர் கேட்கல, இதுதான் தர்றேன்னு அவர் சொல்லல. நோ அக்ரிமெண்ட். இவர் கேட்டார், அவர் தரேன்னு சொல்லிட்டார். இது முடிஞ்சு போச்சு. போர் முடிந்து வெற்றி அடைந்து இந்திரன் நல்ல விதமாக பதவியில் அமர்ந்த பிறகு இந்த மன்னர் அவரிடத்திலே சென்று, சுவாமி, தாங்கள் எனக்கு தர வேண்டிய பொருள், உனக்கு என்ன வேண்டும்? பெருமாள் பூஜை செய்து உங்களுக்கு வழங்கிய அந்த மரகத லிங்கம் எனக்கு வேண்டும். சரி, நாளை பெற்றுக்கொள். உடனே தேவ சிற்பி மயனை அழைத்து இதே போல் 6 மரகத லிங்கத்தை செய்து கொண்டு வா. ஒன்னு கொடுத்தா கண்டுபிடிச்சிருவார் டூப்ளிகேட், 6 கொடுத்தா எது டூப்ளிகேட் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அந்த தேவ சிற்பியும் 6 மரகத லிங்கத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். இந்த 6 மரகத லிங்கத்தையும் அந்த மன்னரிடத்திலே கொடுத்து இதை வைத்து பூஜை செய்து கொள்ளும். மன்னர் பார்க்கிறார், கையிலே வாங்கி, இந்த 6மே ஒரிஜினல் இல்லை, டூப்ளிகேட். இந்திரா, எனக்கு ஒரிஜினல் உண்மையான மரகதலிங்கம் சிவபெருமானால் பெருமாளுக்கு வழங்கப்பட்டு அது உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த மரகதலிங்கம் எனக்கு வேண்டும். வேறு வழி இல்லாமல் அதை கொடுத்தாராம் இந்திரன். வாக்கு கொடுத்து விட்டார் அல்லவா? அதை பெற்று அதை பூஜை செய்து இன்றைக்கு அதுதான் திருவாரூரிலே மரகதலிங்கமாக இருக்கிறது. இந்த மரகத பூஜையில் கலந்து கொண்டவர்களுக்கு எல்லோருக்குமே நல்ல பலன் கிடைக்கும். குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த குழந்தை வரத்திற்காகவே சிவபெருமானால் பெருமாளிடம் கொடுக்கப்பட்ட
மரகதலிங்கம். வெற்றி அடைவதற்காக வேண்டி பெற்ற மரகதலிங்கம். இந்த மரகதலிங்கத்தை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக வெற்றியும் குழந்தை செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த திருவாரூரிலே ஒரு சகஸ்ரநாமம், மற்ற கோயில்களில் செய்யாத ஒரு சகஸ்ரநாமம் செய்வார்கள். சூத சகஸ்ரநாமம் என்று சொல்லுவார்கள். அது அங்கிருக்கும் சிவபெருமானுக்கு மட்டுமே செய்யக்கூடியது. உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக, எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் அங்கே அதற்குண்டான சிவாச்சாரியாரிடத்திலே நீங்கள் சொல்லி ஏற்பாடு செய்தீர்களே ஆனால் அந்த திருக்கோயிலில் மட்டும் செய்யக்கூடிய பூஜை அது. இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மரகதலிங்கத்தோடு கொடுத்த 6 மரகதலிங்கமும் அங்கே இருக்கக்கூடிய சப்த விடங்கள் அப்படிங்கிற இடத்துல பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 6 மரகதலிங்கமும் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாகப்பட்டினத்திலே சுந்தர விடங்கன், திருக்குவளை அவனி விடங்கன், திருவாய்மூர் நீல விடங்கன், வேதாரண்யம் புவனி விடங்கன், திருக்காரவாசல் ஆதி விடங்கன், திருநள்ளாறு நகர விடங்கன் ஆகிய ஊர்களில் இந்த 6 மரகதலிங்கமும் வைத்து பூஜை செய்யப்படுகிறது. இந்த 6 இடங்களிலும் இந்த மரகதலிங்கத்தை சென்று தரிசித்தீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா தொந்தரவுகளும், எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தியாகி சந்தோஷமாக இருக்கலாம். இந்த கமலாலயத்தில் அம்பாள் அருள்பொழித்து கொண்டிருக்கிறார். யமபயம் உள்ளவர்கள் யமச்சண்டிகேஸ்வரர் அவரை வழிபாடு செய்தாலும், கமலாலயம் என்பது 365 நாட்களும் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு திருக்கோயில். அந்த திருக்கோயிலுக்கு நீங்கள் என்றாவது ஒரு நாள், வாழ்நாளில் எப்பவாவது ஒரு நாள் சென்று பாருங்கள். அந்த ஆழித்தேர் திரும்புவதை பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்பட்டுவிடும். ஒவ்வொரு தூணுக்கும் ஒரு கதை உண்டு. அப்படிப்பட்ட இந்த திருவாரூர் ஆலயத்தை தரிசனம் செய்யுங்கள். அன்னை கமலாம்பிகையினுடைய அருளோடு எல்லோரும் இன்புற்றிருக்க பிரார்த்தனை செய்கிறோம்.